ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற காலேஜ் தான் பார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜ் அட்டானமஸ் காலேஜா அல்லது டீம்டா? ஸோ கவுன்சிலிங்கில் இந்த காலேஜை எடுக்க போகிறீங்கன்னா அதுக்கான கட் ஆஃப் ரேஞ்சஸ் எவ்வளோ வரும், அடுத்து இந்த காலேஜோட லொக்கேஷன் எங்கே இருக்குங்கிறத பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இந்த காலேஜ் 1997 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டியால் அப்ளிகேட் ஆகியிருக்கு. ஏஐசிடிஏ அப்ரூவ்டும் வாங்கியிருக்குங்க. ஸோ நாக்கால் ஏ கிரெடிட் ஆகி ஏ கிரேடும் வாங்கியிருக்கு. எங்களோட லொக்கேஷன் தான் அவினாஷி ரோட், கோயம்புத்தூரில் இருக்குது. என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது இந்த காலேஜ்லன்னு பார்த்தீங்கன்னா ஆடிட்டோரியம், கேஃபிடேரியா, கிளாஸ் ரூம்ஸ், கம்ப்யூட்டர் லேப், ஹாஸ்டல், லேபரேட்டரி, லைப்ரரி, மெடிக்கல், ஸ்போர்ட்ஸ் மாதிரியான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குங்க. அண்ட் இந்த காலேஜுக்கு வந்து கவுன்சிலிங்கில் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா ஆவரேஜான கட் ஆஃப் ரேஞ்ச் எவ்வளோ வருங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓசிக்கு 86லேருந்து 155 இந்த கட் ஆஃப் ரேஞ்சுக்குள்ளே வரும். பிசிக்கு 98லேருந்து 144, பிசிஎம்க்கு 105லேருந்து 137 கட் ஆஃப் ரேஞ்சுக்குள்ளே வரும். எம்பிசிக்கு 94லேருந்து 143, எஸ்சிக்கு 98லேருந்து 126 கட் ஆஃப் ரேஞ்சுக்குள்ளே வரும். எஸ்சிஏக்கு 88லேருந்து 146 இந்த கட் ஆஃப் ரேஞ்சுக்குள்ளே வருங்க. இது வந்து ஆவரேஜான கட் ஆஃப் தான். ஸோ உங்களுக்கு உங்கள் பிரான்ச்சஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் ஆஃப் ரேஞ்சஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ உங்களுக்கு இந்த காலேஜ்க்கு அட்மிஷன் கைடன்ஸ் தேவைப்படுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணலாம். தேங்க்யூ.